வணக்கம். வரக்கூடிய நெக்ஸ்ட் அகாடமிக் இயரான 2026 அண்ட் 2027ல சிபிஎஸ்இ போர்டுல சில சேஞ்சஸை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா 9th அண்ட் 10th மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 2 லெவல்ல கிளாஸஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண போறாங்க. இந்த ஒரு சேஞ்சஸ் ஃபியூச்சர்ல +1 +2க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு, இதை பத்தின ஒரு டீடைலான இன்ஃபர்மேஷனை தான் நான் இன்னைக்கு இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ மைசெல்ஃப் அனிஷ், ஐ எம் a chemistry faculty at Xylem. அண்ட் இன்னும் நம்ம Xylem சிபிஎஸ்இ +1 அண்ட் +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா செஷனுக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020 கொடுத்துருக்கூடிய ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க. அக்கார்டிங் டு தட் பாலிசி வரக்கூடிய 2026 அண்ட் 27ல இருக்கக்கூடிய அகாடமிக் இயர், ஓகே, அந்த அகாடமிக் இயர்ல சிபிஎஸ்இ 9th அண்ட் 10th ஒரு சேஞ்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா அவங்களுடைய சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட்ஸுமே 2 லெவல்ல பசங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. ஓகே, எஸ், பசங்களை 2ஆ கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு லெவல், ஸ்டாண்டர்ட் லெவல் ஆர் மீன் டிஃபிகல்டி லெவல் அண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்னு 2ஆ கிளாஸிஃபை பண்ணி கொஞ்சம் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஹையர் ஸ்டடிஸ் போகணும், எஜுகேஷன்ல நல்ல லெவல் படிக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை செப்பரேட் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இஸ் நார்மலா நான் படிச்சா போதும், ஐம் ஜஸ்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு நார்மலா இருந்தாலே போதும், அந்த மாதிரி பேசிக்ஸான பேசிக் நாலேஜை கெயின் பண்றதுக்கான இருக்கக்கூடிய பசங்களை செப்பரேட்டா, ஓகே, ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் வச்சுக்கிட்டு இந்த ஒரு கிளாசிபிகேஷனை மேக் பண்றாங்க. இது 9th அண்ட் 10th. இந்த ஒரு கிளாசிபிகேஷன் +1 +2ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா, ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இட்ஸ் தயார். ஏன்னா இப்போ நம்ம இந்தியா லெவல்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கு ஃபார் தோஸ் ஆர் கம்ப்ளீட்டிங் 12th. ஸோ 12th முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியுமே மோர் தென் 10 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அவங்க எழுதுறாங்க. ஸோ இந்த எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் ஸ்கூல்லேயே அவங்க அந்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அந்த லெவல் ப்ரிப்பரேஷன் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த லெவல் ப்ரிப்பரேஷனை கொடுக்கணும், ஓகே. ஆனா எல்லாருக்கும் கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா, ரொம்ப ப்ரெஷரைஸ்டா கன்வெர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க, ஓகே. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை 2ஆ கிளாஸிஃபை பண்ற ஒரு பிளானை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆக போகுது ஃபார் 9th அண்ட் 10th. இது ஒரு டெமோவா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன்ஸ் அந்த டெமோ வந்து கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினட்டா அப்கமிங் இயர்ல +1 +2க்கும் இந்த ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு இப்பவே நீங்க ரெடி ஆயிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க இப்போ 8th 7th எல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எனிவே இப்போ +1 +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஆஸ் யூஷுவல் காலகாலமா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்ல தான் இதுவும் வரப்போகுது. நெக்ஸ்ட், இப்போ இது ஆக்சுவலி இது எந்த பாலிசியை கீழே இவங்க கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல தான் இதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன், ஓகே, ஒரு எம்ஓவை பாஸ் பண்றாங்க. ஓகே, அந்த எம்ஓ பாஸ் ஆயிருக்கு. பட் 9th அண்ட் 10th ஓகே ஒரு ட்ரையல் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒன்ஸ் இது சக்சஸ் ஆகிற பட்சத்துல வேணா அது +1 +2க்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அது அங்கேயும் அவங்க இம்ப்ளான்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ இது எதுக்காக தான் பண்றாங்க, இந்த பாலிசியில எதுக்காக இந்த ஒரு எம்ஓ பாஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல உங்களுக்கே தெரியும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் கிளாஸ் டாப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனல் அவங்களுடைய ஸ்கில் லெவல் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, என்னதான் படிச்சாலும் அவங்களால புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் பேசிக்கான லெவல்ல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கூல் லெவல்லையே நல்லா ட்ரைன் அப் பண்ணியாச்சுன்னா அவங்க காலேஜ் அண்ட் ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது ரொம்பவுமே பிரைட்டான பர்சன்ஸா மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில தான் இதை பண்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அது தெரியாது. அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இப்போதைக்கு அகாடமிக் இயர் 2026 அண்ட் 27ல 9th அண்ட் 10th இது ஒரு ட்ரையலா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க, ஒரு கொண்டு வருவாங்க, எந்த எஃபெக்டிவா கொண்டு வருவாங்க, எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்லையும் இதை லைக் இம்ப்ளான்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த இயரோட எண்ட்ல தான் நமக்கே தெரியும். ஓகே, ஸோ எனிவே நமக்கு கிடைச்ச கொஞ்சம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாமே இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம இன்னைக்கு இந்த செஷன் நான் கொண்டு வந்தேன். ஸோ
இங்கே அக்கார்டிங் டு இந்த பர்டிகுலர் டூ செட் ஆஃப் ஓகே டூ லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ரெண்டு லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் அட்வான்ஸ் லெவல்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் லெவல் ஆர் பேசிக் லெவல். ஓகே ஸோ அட்வான்ஸ் லெவல்னு எடுத்துட்டீங்கன்னா யார் யாருக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சிஎஸ் ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ், தென் நீட், என்டிஏ, இந்த மாதிரி நேஷனல் லெவல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல சக்சஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அவங்களுடைய கேலிபர் டிஃபரெண்ட். அவங்களால நிறைய டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும், அதுக்கான ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ஓகே ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களை கிளாஸிஃபை பண்ணி அவங்கள அட்வான்ஸ் லெவலில் வச்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்களுக்கான எக்ஸாம் லெவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் அட்வான்ஸாக மேக் பண்றாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா டீப்பரான கான்செப்ட் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங் பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதிகமான கண்டென்ட் ஓகே கண்டென்ட் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டா சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை அவங்களுக்கு செட் பண்ணுவாங்க. இது மூலமா அவங்களுடைய ஓகே எஃபோர்ட் போடுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுடைய கெரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு இந்த ஒரு பாலிசி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இதுக்கு அடுத்த லெவல் பார்த்துட்டீங்கன்னா பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் வி நோ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேர் நாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவை இல்லை. ஸோ எனக்கு இப்போதைக்கு ஐ ஆம் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் பர்சன், ஈவன் ஐ ட்ரைட் அ லாட் பட் ஸ்டில் ஐ குடன்ட் ஏபிள் டு கம்பீட் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எஃபோர்ட் போடுறாங்க பட் இருந்தாலும் அப்போதைக்கு அவங்க படிச்சது பெருசா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது எஜுகேஷன்ல. அப்படி இருக்கக்கூடிய சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணா பேசிக்கான ஐடியா சயின்ஸ் மேத்ஸ் பேசிக் மேத்ஸ் அண்ட் பேசிக் சயின்ஸ் நாலேஜை கொடுத்து அதுல அவங்க நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது மூலமா இவங்க எதை சொல்ல வராங்கன்னா ஓகே எதுக்காகனா அஃப்கோர்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் ஹையரான கண்டென்ட்டை நம்ம கொடுக்கும்போது அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. ஈவன் உங்களுக்கே தெரியும் நிறைய இப்போதைக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் சரி அண்ட் போர்டு எக்ஸாம்ஸ்லையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துக்கிட்டு அன்பார்ச்சுனேட்டா நிறைய விஷயத்த பண்றாங்க. ஸோ இது வந்து சொசைட்டியை ரொம்ப நெகட்டிவான ஒரு டைரக்ஷன் கொண்டு போற மாதிரி இருக்கும். ஸோ அதை சரி பண்ணி சரி இவங்களுக்கு வரலையா ஓகே ஈஸியான கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுப்போம், அதை படிக்கட்டுமே, அதை படிச்சு அவங்க அடுத்த ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுல போய் சக்சஸ்ஃபுல்லா மாறலாம்ல. ஓகே அவங்களோட மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் மென்டலி ஹெல்த்தியா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் இந்த ஒரு கிளாசிபிகேஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. லெட்ஸ் சி இன் அ ஃபியூச்சர் இது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். ஓகே இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லெவல் ஆஃப் கிளாஸஸ் தான் இருக்கும். ஓகே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே இடத்துல போட்டிருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா 9th and 10th உங்களுக்கு டிஃபரெண்ட் செட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஓகே ஸோ 2 லெவல் ஆஃப் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ இது +1 +2க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இப்போ 9th and 10th இவங்க ட்ரையல் பார்க்குறாங்க, அந்த ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லா மாறிடுச்சு, நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான இம்பாக்ட் ரிசல்ட் வந்துச்சு, ரிவ்யூ வந்துச்சுன்னா டெஃபினட்டா இதை +1 +2க்கு அப்ளை பண்ணிடுவாங்க. பிகாஸ் +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்ல தான் உங்களுக்கே தெரியும் தேர் ஆர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் அண்ட் ஃபியூ ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் காம்படிட்டிவ் எக்ஸாம். தே வாண்ட் மேபி அவங்களுக்கு பிசினஸ்ல ஆண்டர்பிரினர் ஆகணும்னு ஆசையா இருக்கலாம், ஆர் பிஎஸ் யூபிஎஸ்சிங்கிற மாதிரி வேற லெவல் செட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும், சிவில் சர்வீஸுக்கெல்லாம் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு சயின்ஸ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இட்ஸ் ஃபைன், ஓகே அது தப்பெல்லாம் கிடையாது. ஓகே சிலருக்கு சயின்ஸ் அண்ட் மேத்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸுக்காக ஐஐடிஸ் என்ஐடிஸ் ஆர் ஈவன் அப்ராட்ல இருக்கக்கூடிய ஃபேமஸான இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போவதுக்கான பாசிபிலிட்டிஸை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் அண்ட் கண்டென்ட் ஓகே அண்ட் பேசிக் லெவல் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த 12th கம்ப்ளீட் பண்ணும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கேற்ற கண்டென்ட்டை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓகே ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளான்ட் ஆகும் அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். அக்கார்டிங் பேஸ்ட் ஆன் த 9th and 10th டெமோ வச்சு தான் இது வரும். ஓகே ஸோ தட்ஸ் இட். இது வந்து அகாடமிக் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்றதுக்கு தென் படிக்கிறத பசங்க டென்ஷனா பார்க்கக்கூடாது, அதை என்ஜாய் பண்ணணும். பிகாஸ் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிக்கிறது பிடிக்காது. அப்படி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இன்னும் அதிகமான கண்டென்ட்டை கொடுக்கும்போது அவங்க என்ன ஆகும், ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆயிடுவாங்க, படிப்புக்கு மேல ஒரு வெறுப்பு வந்துடும்.
இப்போ அந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட படிப்பு கொஞ்சம் கம்மியா, ஓகே இவ்வளவு மட்டும் படிச்சா போதும்டா தம்பி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே இவ்வளவு தானே இருக்கு, பிரச்சனை இல்லை படிச்சிடலாம் அப்படிங்கிறது. படிப்பு மேல ஒரு வெறுப்பு வராம இருக்கிறதுக்கு இது ஒரு பாசிபிலிட்டி கிரியேட் பண்ணும். தென் லிமிட் கோச்சிங் டிபெண்டன்சி. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல்ல நடத்துறது புரியாது அண்ட் எடுக்கக்கூடிய கண்டென்ட் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறனால அவங்களுக்கு எங்க போய் கத்துக்கணும்னு தெரியாது. அதனாலதான் நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்க்கெல்லாம் போய் படிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதோட சான்சஸை இது ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நம்ம பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இங்க கம்மியாகுது. இது எல்லாமே சிபிஎஸ்இ போர்ட் பிளான் பண்ண விஷயங்கள். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட். ஸோ ஓகே ரெண்டு லெவல் ஆஃப் சிஸ்டம் இருக்கு. ஓகே ரெண்டு லெவல் ஆஃப் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேமா தான் இருக்கும். ரெண்டு பேருக்குமே சிலபஸ் சேமா இருக்கும். பட் அந்த சிலபஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட அளவு தான் இங்கே வேரி ஆகும். எஸ் ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் குரூப்ஸ் பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரெகுலரான கொஸ்டின்ஸை தான் சால்வ் பண்ணுவாங்க. அதே அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பிரைன் ஸ்டார்மிங் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸை அதே சிலபஸ்ல இருந்து சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் one exam with an annexure for advanced question or separate question paper for each level. Yes, இப்போ ரெண்டு லெவலுக்குமே டிஃபரெண்டான கொஸ்டின் செட் கிரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எஸ் இட்ஸ் மே பாசிபிள். ஓகே ஸோ சரியா. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டூ லெவல் ஆஃப் சிஸ்டம் முன்னாடி இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். எஸ் இது வந்து பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா. ஓகே இப்போ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஹெல்ப்பையும் இந்த டூ லெவல் சிஸ்டம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஸோ இது அக்கார்டிங் டு த என்இபி 2020 தான் இதை இம்ப்ளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது இன்னும் நடைமுறையில வரல. நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல 9th and 10th ட்ரையல் பார்ப்பாங்க. தென் ஃபாலோட் பை அதில் எந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வருதோ அதை வச்சு நெக்ஸ்ட் இயரில் +1 +2 அதை அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். சேலஞ்சஸ் அண்ட் கன்சிடரேஷன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ். ஓகே அஃப்கோர்ஸ் இங்கே பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறது ப்ராப்ளம் இருக்காது. பட் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டீச்சர்ஸ் அதுக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். டீச்சர்ஸ் தான் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை as soon as possible ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை கிளியராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இதுக்கு டீச்சர்ஸை ட்ரைன் பண்ணணும். இது ஒரு ஒன் ஆஃப் த சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணியே ஆகணும். ஓகே ஸோ பழைய இது நம்ம சிபிஎஸ்இ போர்டை பொறுத்த அளவுக்கு அதை ரொம்ப அப்டேட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இட்ஸ் மோர் தென் அ டெக்கேட். ஓகே சார் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு சிபிஎஸ்இ புக்கை அப்டேட் பண்ணி. ஸோ இது டெக்ஸ்ட் புக்ஸை அப்டேட் பண்ண வைக்கும். அதில் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வைக்கும். ஓகே ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த சேலஞ்சஸ் இந்த மாதிரி 2 லெவல் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணால் உருவாகும். ஓகே தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வந்த அப்டேட். ஸோ மேக் ஷுர் இஃப் யூஆர் 9th 10th உங்களுக்கு தெரிஞ்ச தம்பி தங்கச்சி யாராச்சும் 9th and 10th படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. மேபி இன் ஃபியூச்சர் அவங்க இந்த டைப் ஆஃப் 2 லெவல் சிஸ்டத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுக்கான ரெடி அதுக்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி இருந்துக்கோங்க. சரி இப்போ நம்ம ஜைலம் இந்த சேனல் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். திஸ் இஸ் அவர் ஜைலம் சிபிஎஸ்இ +1 and +2 சேனல். அண்ட் இந்த சேனல் இருக்கக்கூடிய இந்த ஜைலம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலேயே நம்பர் 1 எட்டெக் கம்பெனி. ஓகே ஸோ இந்த கம்பெனியில் நம்ம நீட் ஜெய்மெயின் அப்படிங்கிற மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணுறோம். அண்ட் அவங்கள ட்ரைன் பண்ண வச்சு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்டை எடுக்க வைக்கிறோம். ஈவன் நம்ம ஜைலத்துல இருந்து படிச்சு டாக்டர்ஸ் ஆன பேர் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5000 6000க்கு மேலே இருக்கிறாங்க டாக்டர்ஸ் ஆனவங்க மட்டும். ஓகே வெறும் 5 இயர்ஸ்ல. எஸ் ஜஸ்ட் 5 இயர்ஸ்லேயே மோர் தென் 6 or 7,000 டாக்டர்ஸ் வந்து நம்ம ஜைலத்துல இருந்து உருவாக்கியிருக்காங்க. ஈவன் நீட் 2025 இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாமா இருந்துச்சு. அதுல கூட நம்ம ஜைலத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரிசல்ட்ஸ். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஜைலம் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய பேட்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தலை ப்ரோ பேட்ச், இன்னொன்று தளபதி ப்ரோ பேட்ச். இந்த ரெண்டுமே
நம்ம ஜைலத்துடைய ஆஃப்லைன் சென்டரான திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலையுமே ஆஃப்லைன்ல போய் படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ்ல டியூஷன் மாதிரி படிக்கிறதுக்கான பேட்சஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா தீஸ் ஆர் த ஷெட்யூல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் தளபதி பேட்ச். இது வந்து பியூர்லி ஆன்லைன் பேட்ச். ஸோ நீங்க வீட்டில் இருந்துகிட்டே நீங்க மொபைல்ல ஆன்லைன்ல எங்களுடைய கிளாஸஸ் எங்களுடைய கிளாஸஸை பார்த்து நீங்க படிக்கலாம். ஸோ திஸ் ஆல்சோ ஃபார் போர்டு எக்ஸாமுக்கும் அண்ட் நீட் எக்ஸாமுக்கு இந்த ரெண்டுத்தையும் காமனாக ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வெற்றி 12th முடிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க யாராச்சும் உங்களுக்கு தெரியும்னா அவங்க ஆன்லைன்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான பேட்ச் இந்த வெற்றி பேட்ச். நெக்ஸ்ட் மாரா பேட்ச். ஸோ திஸ் இஸ் ஃபார் அவர் அஸ்திரம், பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ திஸ் இஸ் அவர் நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஹைபிரிட் மாடலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அவர் மாரா பேட்ச். ஸோ இந்த பேட்ச் நம்ம திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 3 சென்டர்லையுமே இந்த பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுக்கான நீங்க 12th உங்களுடைய மார்க்கை பொறுத்து அப் டு 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கூட இந்த பேட்ச்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ ஃபார் த ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம Xylem CBSE +1 and +2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா செஷனுக்கு ஒரு லைக் போடுங்க. See you on another session. Take care of yourself and don't forget, stay well, steady well.